வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அது ஜென்ரலான ஒரு பலன்கள் என்னங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் பிரதோஷத்தை பற்றியும் பௌர்ணமியை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ பௌர்ணமி எப்படி வழிபாடு பண்ணணும், ஏன் அந்த வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும், மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துல இருக்கார். அது ராகுடைய கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத கோபங்கள், அதீதமான எமோஷனாக கத்துறது, கொஞ்சம் மற்றவங்க மேலே கோவப்படுறதுக்கான விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் எமோஷனோட அதிகபட்ச எமோஷனை போவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கோபதாபங்களை குறைச்சிக்கிறது, கொஞ்சம் மெடிடேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்போ நீச்சமாக இருக்கிறது. அதுவும் செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னும் போது, செவ்வாய் சந்திரனும் போதே உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். தாயார் வழியில் சில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு ஈகோக்களால் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் அம்மா எப்படி சொல்லிட்டாங்க, தாயார் சார்ந்த உறவுகளால், மனைவி சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கையாளுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் தான் இருக்கார். பட் இருந்தாலும் அவர் கேதுடைய சாரத்தில் இருக்கும். ஸோ கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம தடுமாற்றம், அதுவும் சூரியனுடைய அஸ்தங்கமாகி புதன் இருக்கும்போது நமக்கு வேலை சம்மந்தமான விஷயங்களில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஒரு டாக்குமெண்டேஷன் செக் இஷ்யூ பண்ணும்போதெல்லாம் நமக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கணும். வேலையில் இந்த டைமில் எதுவும் தப்பான முடிவுகள் எதுவுமே எடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் இப்போ சூரியன் கேது புதன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சில நேரம் குழந்தைகளுடைய விஷயங்கள், வேலை விஷயங்கள், பாசஸ் கொஞ்சம் கணிஞ்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து பேதங்கள், மனசில் தேவையில்லாத ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், மனக்காயங்கள் அதிகமாக ஏற்படும். அதனால் இது வேலை விஷயத்துக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கருத்து பேதம் விஷயமானு கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏற்கனவே 8ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது அதீதமான கோபதாபங்களால் நமக்கு ஒரு டென்ஷன் வரும். வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது, எல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் இந்த செவ்வாய் ராகுடைய சாரத்திலும், ராகு செவ்வாய் சாரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயம், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், நடக்காமல் இருந்த ஒரு வீடு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி இதில் மாட்டிகிட்டு இருந்ததும் இப்போ கிளியராகி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கோபதாபங்களை மட்டும் நம்ம தவிர்த்துக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதி குரு இப்போ உங்களுக்கு 4இல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் இருக்கும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிற மாதிரி ஃபீல் இருந்தாலும் மற்றபடி எல்லாமே சிறப்பும். பட் தான் தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும், கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களோ அப்பா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சனி 12ல் வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் லேக் ஆகும். தொழிலில் பார்த்தா நம்ம நினச்ச மாதிரி வருமானங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ தசாபக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாவது. சூரியன் 5ஆம் அதிபதி இப்போ 5லே ஆட்சி படத்தோடு இருந்தாலும் அது சூரியன் கேது புதன் போன்ற எல்லா நட்சத்திரம் கேதுவோடு இருக்கும்பொழுது ஒரு மனக்குழப்பங்கள், குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைங்க பண்ணுற விஷயங்களில் நினச்சி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயங்களையும் பாஸோட நெருக்கடிகள் சில பேருக்கு இருக்கலாம். கடன் சம்மந்தமான விஷயம், பழைய கடன் அடைக்கணும்னு கொஞ்சம் போராடி அடைக்கிற மாதிரி சூழ்நிலை
கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு போது மேஷ லக்னமாக சந்திர தசாபுதன், சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுதன், செவ்வாய் வந்து அதீதமான கோபங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் பெரிய லாபங்களை கொடுக்கும். ஏன்னா வந்து அது ராகுடைய ஸ்டார் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை மறைமுகமான ஒரு பெரிய லாபங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், பெரிய லாபங்கள், திடீர்னு ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி இருந்தாலும் ராகு வந்து 11 சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம், விற்பனையினால் நல்ல லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி இருந்தாலும் குரு வந்து 9-12ஆம் அதிபதி. 9-12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நாளில் உச்சமாக இருக்கும்போது அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறது, ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு. நான் வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல்லாம் நிறைய இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக வந்து சனி தசாபுதன், தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். நினச்ச மாதிரி வேகமாக இல்லையோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்தார்கள். புதன் வந்து சூரியனோட அஸ்தங்கமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து எந்த டெசிஷனும் எடுக்க முடியாமல் கொஞ்சம் பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். என்ன நடக்குது, என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஒரு குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வந்தார்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் வந்து புதன் சூரியனுடைய ஒரு 3மே ஒன்றா இருக்கும்பொழுது கடன்கள் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும். மேலதிகாரியுடைய ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறது, பழைய கடனை அடைக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூளை வந்து நமக்கு நினச்ச மாதிரி வேகமாக செயல்படாமல் கொஞ்சம் பிளாங்க் ஆகிறதுக்கான ஃபீலிங் கண்டிப்பாக. நரசிம்மர் வழிபாடு சிறப்பான பிழைகள் கொடுக்கும். மேஷ லக்னமாக வந்து கேது சுக்கிர தசாப்தியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-7ஆம் அதிபதி நீச்சமாக 6ல் இருக்கும்பொழுது வேலையில் சின்ன அவமானங்கள், வேலை செய்கிற இடத்தில் பெண்களால் கொஞ்சம் அவமானங்கள் வர்றதுக்கான, நீங்களே பெண்ணாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா தாயாரினால் ஒரு மன உளைச்சல்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, இல்லை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து ஒரு சாமியை வந்து டெய்லி ஒரு பர்டிகுலர் நேரம், மார்னிங்கோ ஈவினிங்கோ, ஆனால் சைலண்ட்டில் வந்து இறைவனை நம்மை பிரார்த்தனை பண்ணும்போது இறைவன் நம்மக்கிட்ட வருவார். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பிரதோஷம்ங்கிறது வந்து எப்படி வருதுன்னா ஒரு விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ விஷ வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தோஷங்களை போக்குற ஒரு சமயம். இது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வருங்க. ஸோ அந்த மாதிரி கால வேளையில் ஈஸ்வரன் நினைச்சு ஈஸ்வர சன்னிதானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு 20 நிமிடங்கள் இருக்குது. அந்த 20 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உங்கள் தோஷங்கள்லாம் விலகுங்க. ஸோ அதுதான் பிரதோஷம். அது விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷ வேலையில் வந்து இறைவனை வந்து இது பண்ணும்போது அற்புதமான பலன்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நண்பர்கள் பல பேர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக நடந்திருக்கு. எப்படின்னா ஒருத்தர் வந்து நிறைய நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், கிரெடிட் கார்டில் நிறைய ஸ்வைப் பண்ணி மாட்டிகிட்டு இருந்தவர் இந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக ரிலீவ் ஆகி வந்தார். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவருக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுத்தது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் ஆனவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பிரதோஷ வழிபாடு இந்த 4லேருந்து 6, இந்த 4லேருந்து 6ங்கிறது வந்து ஒரு விஷ நேரம்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் இறைவனை ஸோ சப்போஸ் 4லேருந்து 6 போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5:50 அந்த முடிகிற தருவாயிலாச்சும் போயிட்டு இறைவனை வந்து முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வர அந்த ஒரு பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. அன்றைக்கி வந்து இறைவனை வந்து சரணடைதல் அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து பௌர்ணமிங்கிறது வந்து ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா பௌர்ணமி சித்தர்களுக்கான நேரம். இப்போது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, டோட்டலாக பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய கடன்கள் இருக்கும். இந்த கடன்கள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நானும் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால்தான். ஸோ கடன்லேருந்து எப்படி வரப்போகிறோன்னு தெரியல, நோய் வாய்ப்பட்டு அந்த நோய்க்கு பிடியில் மாட்டிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த பௌர்ணமி பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு அற்புதமான விஷயமாக வருங்க. ஸோ அந்த பௌர்ணமி பிரார்த்தனை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்போது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வம் இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர், வசதி இருக்கிறவங்க வெள்ளி டம்ளர், சின்ன வெள்ளி டம்ளர் வாங்கி அது தனியாக வச்சு அதில் பால், பழம், சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ போட்டு
குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி மனதார வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வமே நீ என்னோட இருக்க, என் கூட இருக்க, எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் வழிபடும் ஒரு மகான் இருப்பார். ஸோ உங்கள் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சங்கராச்சாரியரை வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க, கல்கி, ஏகப்பட்ட பாபாஜி, நிறைய சித்த புருஷர், வள்ளலார் போன்ற நிறைய பேரை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறவங்க குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே வழியாக இந்த மகானை வழிபட்டு வந்தோம். அவங்களையும் நினச்சி அவங்களும் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழம் வச்சு அது பிரார்த்தனை பண்ணி அந்த பால், பழம், குங்குமப்பூ போட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அது பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது. அது வந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பு, ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் சமாதிகள், யார் ஜாதகத்தில் வந்து கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகளோட நிறைய கஷ்டத்தோடு இருக்காங்களோ, அது மட்டும் இல்லாமல் பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படி இருக்கிறவங்களும் சரி, குரு கேது இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா குழந்தைகளால் மன வருத்தம், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து சித்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர் சமாதிகளுக்கு போய் மனதார வழிபாடு பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். ஒரு கண்டினியூவாக ஒரு 3 பௌர்ணமி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார். அற்புதமான விஷயங்கள் நடக்குங்க. என்னைக்கு வந்து இது தெரிஞ்ச ஒரு 100கணக்கான பேர் இந்த பௌர்ணமி வழிபாட்டில் அற்புதமான, இதுக்கு வந்து நான் சில பேர் சொல்கிறாங்க திருச்செந்தூர் போங்க, அங்கே போய் பிச்சை எடுங்க, அப்புறம் திருச்செந்தூரில் அவ்வளோ ரஷ்ஷுக்கு நடந்து அப்படிலாம் வேணுங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு சித்தர் சமாதி இருக்கும், அங்கே போனால் போதும். நம்மளை வருத்திக்கிட்டு சாமியை கும்பிடணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு சாமி பக்கத்தில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இறைவன் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த கோயிலுக்கு போகிறோன்னா அந்த வழியாக அங்கே பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக பண்ணுற இடமா இருந்ததுன்னா அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சித்தர் சமாதிகளுக்கு போங்க, அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் குருக்கேது அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளை போய் வழிபாடு பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சித்தர் சமாதிகள் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள். இந்த குருக்கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழியாக வரும், வம்சா வழியாகவே வரும். ஸோ அவங்களுக்குலாம் அதுலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி சாயங்காலம், 27ஆம் தேதியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். மறக்காமல் பண்ணுங்கள் சொல்லுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.